நம்ம தெய்வம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள வந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து ரொம்ப புகழ்ந்திருக்காங்க. ரொம்ப உலகமே புகழ்ந்து, வியந்து மரியாதை செலுத்துகிற ஒரு நபர் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த். அ நம்மளுடைய நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் வந்து அவர பாராட்டி சொல்றாங்க, "கேப்டன் எல்லாம் வந்து பாட புத்தகத்தில வச்சு பல தலைமுறைகள் வந்து படிக்க வேண்டிய ஒரு மனிதர் அவரு. அவரெல்லாம் பாட புத்தகம் கண்டிப்பா சேர்க்கணும்." அப்படின்னு அவரு ரொம்ப கருத்த வெளிப்படுத்துறாரு. உண்ம அதுதான். கேப்டன் அப்படிங்கிறவரு வந்து ஒரு மானுடர். ஒரு மானுடர் அப்படிங்கிறவரு பிறந்தவங்கலாம் இங்க மானுடரா ஆயிற முடியாது. மனித பிறவிகள் தான். அதில பண்பட்டவர்கள், பிறரை துன்புறுத்தாமல் மதிக்கிற, ஒரு அடுத்தவங்களுக்கு ஈகை குணத்தோட அள்ளி கொடுக்கிற, அனைவரையும் நேசிக்கிற ஒரு பண்புமிக்க மனிதரா தான் வந்து மானுடர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய ஆ அவர் அவரு சினிமாவையும், அரசியலையும் தாண்டி அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதர். ஒரு இந்திய சிறந்த குடிமகன் விருது கூட அவர் வாங்குனாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள், பிறர் எப்படி நேசிச்சாரு, அவர் எப்படி வந்து ம ம மத்தவங்கள வந்து வழி நடத்தினாரு, அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாட புத்தகத்தில பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெயம் ரவி அவர்கள் வந்து சொல்றாங்க. உண்ம. நம்ம அவர உண்மையிலேயே வணங்குறது மாத்திரம் இல்லாம, அடுத்த தலைமுறைக்கு அவருடைய பண்புகளையும், அவருடைய செயல்களையும் நம்ம கடத்தணும்னா, கண்டிப்பா அத வந்து பாட புத்தகத்தில இடம்பெற வைக்கணும். உண்மையிலேயே இத சொன்ன எங்கள் ஜெயம் ரவி அவர்களுக்கு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றிய தெரிவிச்சுக்கிறோம். இத கண்டிப்பா ஒரு அரசியல் தலைவர்களும் இதை பேசியிருக்கணும். யாரும் இதுவரை பேசல. முதல் முறையா குரல் கொடுத்திருக்கிறார் நம்ம ஜெயம் ரவி அவர்கள். கண்டிப்பா இத வந்து அண்ணாமலை, சீமான் போன்றவர்கள் பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். எல்லாரும் பேசி இத அடுத்த வருகிற ஆட்சியின் போது இது நடைமுறைக்கு கொண்டு வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரணம் பாருங்க, வெளிநாடுகளெல்லாம் கேப்டன கொண்டாடுறாங்க. வெளிநாட்டுகள்ல சில நாடுகள்ல கேப்டனோட வந்து செயல்பாடுகளெல்லாம் வந்து புத்தகத்திலே வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர நம்ம தமிழகத்தில பிறந்து, நமக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியாய் வந்து, நம்மள வந்து அருள் புரிகிற ஒரு இடத்துக்கு வந்த ஒரு தெய்வமா மாறி இன்னைக்கு வழிநடத்துகிற நம்ம கேப்டன், உண்மையிலேயே ரொம்ப எப்படி நம்ம அவர பெருமைப்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஒரு வாழ்ந்த ஒரு மனிதரு, இன்னைக்கு ஆசி வழங்குற ஒரு கடவுளா மாறி இருக்கிறாரு. அ ஜெயம் ரவி அவர்கள் சொன்னத வந்து உண்மையிலே நான் மீண்டும் மீண்டும் நெனச்சு பார்க்குறேன். அவர வந்து கண்டிப்பா பாட புத்தகத்தில அவரோட வாழ்க்கை வரலாற வந்து பதிவு பண்ணணும். அவரு ஏன்னா அது மிக முக்கியமான ஒரு பதிவா இருக்கும். நம்ம எவ்வளவோ பதிவுகள நம்ம அதில வந்து சேர்த்துருக்கிறோம். நம்ம படிச்சிருக்கிறோம், பயன்பெற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஈகை குணம் கொண்ட, நற்குணம் கொண்ட ஒரு மனிதர வந்து நம்ம பாடப்புத்தகத்தில பதிவு செய்றது, நம்ம வருங்கால தலைமுறைக்கு செய்ற பெரிய புண்ணியத்தில ஒண்ணா இருக்கும். கண்டிப்பா அத நம்ம செய்வோம். எல்லாரும் குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.